அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு abis.recipe. இன்றைக்கி இந்த வீடியோவில் முடி நல்லா கருப்பாக வளர்றதுக்கு 80-90 வயசானாலும் முடி நரைக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டிலையே எப்படி எண்ணெய் காய்ச்சலாம் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் கிடையாது, நாங்கள் என்னென்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற டிப்ஸையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த எண்ணெய் காய்ச்சலுக்கு 3 பொருள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் முதல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கருகாப்பிலை. இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக செடியிலேருந்து நம்ம அப்படியே பறித்து யூஸ் பண்ணோன்னா அதோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். மருந்து அடிக்காமல் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இதை வாங்கின உடனே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நல்லா கழுவி காய வச்சிடலாம். நான் இன்றைக்கி 2 கைப்பிடி நிறைய எடுத்துக்க போகிறேன். எண்ணெய் 1/4 லிட்டர் எண்ணெய் காய்ச்சலுக்கு 2 கைப்பிடி நிறைய கருவேப்பிலை இருந்துச்சுன்னா போதும். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. நிறைய பேர் நிறைய பொருள் சேர்த்து எண்ணெய் காய்ச்சுறாங்க. அது எப்போவுமே நம்மளுக்கு நம்ம நினச்ச நேரத்தில் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது. இந்த எண்ணெயோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற 3 பொருள் வச்சு தான் காய்ச்ச போகிறோம். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை அரைச்சிக்கலாம். நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். ஆனால் ட்ரெடிஷ்னல் மெத்தட் என்ன அப்படின்னா, அம்மியில் தான் நாங்கள் அரைப்போம். ஸோ அம்மியை இப்போ நல்லா கழுவிக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா எங்கள் பெரியமாட்டிருந்து நாங்கள் கற்றுக்கிட்டது தான். அவங்களுக்கு 60 இயர்ஸ் ஆகியும் இனி ஒரு நரமுடி கூட கிடையாது. அவங்க அம்மா அப்பாவுக்கும் கிடையாது. ஸோ இது மூலமாகவே உங்களுக்கு தெரியும் இந்த எண்ணெயோட பெனிஃபிட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்த்த போகிறது கிடையாது. ஆனால் அம்மிக்கல் கழுவணும் இல்லையா, அந்த தண்ணி அதில் இருக்கும். ஸோ அதில் தான் வச்சு நம்ம அரைச்சிக்க போகிறோம். நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இன்னொன்று இதில் நான் அப்சர்வ் பண்ணது என்ன அப்படின்னா, நம்ம அம்மிக்கல்ல அரைச்சி எண்ணெய் காய்ச்சிறோம். நம்ம மிக்சியில் அரைச்சி காய்ச்சிருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த எண்ணெய் நம்ம காய்ச்சும் போது இருக்கிற ஸ்மெல், நம்ம அம்மிக்கல்ல அரைக்கும் போதே நல்ல ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் நம்ம மிக்சியில் அரைச்சி காய்ச்சும் போது இருக்கவே இருக்காது. நம்ம எண்ணெய் ஸ்டோர் பண்ணி வச்சு அதை நம்ம யூஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த ஸ்மெல் இருக்குது நம்ம அம்மிக்கல்ல செஞ்சோம் அப்படின்னா. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததையும் நம்ம போட்டு இப்போ அரைக்க போகிறோம். தண்ணி இதில் நம்ம சேர்த்த போகிறது கிடையாது. அதில் இருக்கிற தண்ணியே சஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். அப்படி தண்ணி சுத்தமாக இல்லை, ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 சொட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாகவே அரைச்சிட்டோம். இதை என்ன பண்ணுவாங்கன்னா தட்டிடுவாங்க. உருண்டை மாதிரி பிடிச்சி ஒரு 4 உருண்டையோ 5 உருண்டையோ நம்ம எண்ணெய் காய்ச்சலுக்கு அளவாக போட்டு உருண்டை மாதிரி பிடிச்சி தட்டி அதுக்கப்புறம் தான் எண்ணெய் காய்ச்ச போகிறோம். இந்த மாதிரி தான் தட்டியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இதை காய வைக்க அந்த மாதிரிலாம் வேண்டாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக நீங்கள் தட்டிடணும். இந்த எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே செட் ஆகும். சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. இந்த எண்ணெய் காய்ச்சலுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சட்டியில் வேணாலும் நம்ம வச்சு காய்ச்சலாம். இரும்பு கடாயில் தான் நம்ம காய்ச்சணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. எதில் வேணாலும் காய்ச்சலாம். ஸோ 1/4 லிட்டர் நம்ம எண்ணெய் ஊற்றியிருக்கேன். நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கவனமாக பார்த்து ஆட் பண்ணுங்கள். நல்லா பொரிக்க ஆரம்பிக்கும். அந்த பொரிக்கிறது அடங்கணும். அது வரைக்கும் நம்ம காய்ச்சணும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக ஒரு கரண்டியை வச்சு எடுத்து விடுங்க. அது கரையெல்லாம் செய்யாது. நம்ம தட்டி போட்டிருக்கிறது அப்படியே தான் இருக்கும். சிம்லேயே இருக்கணும். அந்த பொரிக்கிறது நல்லா அடங்கணும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே தான் இருக்கணும். நம்ம தட்டி வச்சுருக்கிறது கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். நல்லா க்ரீன் அண்ட் பிளாக் ஆகும். இந்த எண்ணெயோட கலர் வாசனையும் நல்லா வரும். நல்லா அந்த பொரியிறது கம்மியாயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு எண்ணெய் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 3வது ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயம். வெந்தயம் தான் இதில் சேர்த்த போகிறோம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நம்ம
இது நல்லா வந்துட்டு ஆறணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். முதல் டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கண்ணாடி பாட்டிலில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ கிளாஸ் ஜாரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் எந்திரிச்ச உடனே வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு தலையில் எண்ணெய் வச்சிடணும். அதை ஃபாலோ பண்ணால் தான் வந்துட்டு நம்மளுக்கு நரமுடியே வராமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.